ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசிக்கான வீடியோ. இந்த கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத காலகட்டத்தை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சந்திர பகவான் வராருங்க. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். அப்போ ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் வீற்றிருக்கிறது யோகம் தானா அப்படின்னாக்கா, சந்திரனார் 3 சொத்தை 11 தனித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை மகத்தான வாரதம் ஒரு வைத்தியமும் கூறப்பா குடும்பம் அது விருத்தியாகும் குவளை 8 எதிரிக்கும் மார்பிலானி அப்படின்றீங்க. அப்போ எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் வெல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் மருத்துவம் சார்ந்த துறையில் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த துறையில் உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு வீட்டின் வாயிலுக்கு அதை தட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அப்போ எப்பொழுதுமே அந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் உங்களோட ராசிநாதன் எந்த இடத்துல நிற்கிறாரோ அதை பொறுத்து தான் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருன்றீங்க. இந்த மாத காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கனால உங்களுக்கு எதிரிகள் உங்களை விட்டு விலகி போடுவாங்க. மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த மருத்துவத்தில் வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டமும் உருவெடுக்குதுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறது பார்க்க முடியுதுங்க. அதாவது 2023 டிசம்பர் 20 8ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டார். ஆனால் அந்த கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி வந்துட்டார், ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமோ அப்படின்னாக்கா கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படுன்றது உண்மைதான். ஆனால் இந்த சனி பகவானால் பெரிய லெவலில் எல்லாம் இந்த 9 கிரகத்தை மீறி எதுவும் செய்திருமா அப்படின்னாக்கா, இந்த சனி பகவானுக்கு 2 பக்கமும் கிரகங்கள் இருக்குங்க. அதனால் சனி பகவானால் பெரிய லெவலில் உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்துட முடியாது. அதனால் கஷ்டங்கள் கொடுத்துட முடியாதுன்னா இந்த மாத காலகட்டத்தில் பெரிய லெவலில் பாதிப்புகள் இல்லைன்று விதிங்க. ஏன்னா அஷ்டமச்சனி காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் அம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு வாய்ப்படி சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வண்டி வாகன தடைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்று விதிங்க. ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த சனி பகவானுக்கு 2 பக்கமும் கிரகங்கள் அவனோட காரகத்துவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புல இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க. அதனால சனி பகவானால பெரிய லெவலில் இந்த பிப்ரவரி மாதமானது வாய்ப்பு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. உங்கள் ராசிநாதனோட கை ஓங்கி இருக்கனால இந்த மாத காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்திடும். குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய அமைப்புகளும் வீடு மனை வாசல் கட்டக்கூடிய அமைப்புகளும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சாலும் வாய்ப்புகள் கிடைச்சா வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுறதுக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள். ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த அஷ்டமத்திலையும் சனி வந்ததுனால உங்களுக்கு கடன் வாங்கி தான் வீடு மனை வாசல் வாங்கணும் கட்டணுன்ற ஒரு அமைப்புகள் உருவாகும். அதனால் வாய்ப்புக்கு கிடைச்சது அப்படின்னாக்கா கடன் வாங்கியாவது கொஞ்சம் வீடு மனை வாசலில் கட்ட தொடங்கிடுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தருன்றீங்க. இந்த கடன்கள் எல்லாமே அதில் போயிடுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதி 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடமானது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். வருமானமானது பன்மடங்கு பெருகக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களாக தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாத காலகட்டத்தில் உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே வேளையில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்கறதுனால 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகம்ன்றீங்க. இந்த நேரத்தில் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கணுனால வீடு மனை வாசல் கட்டணுனால தாயார் உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது மருத்துவத்துக்கு போயிட்டு வரதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும். வீடு மனை வாசல் வாங்குவதற்கான காலகட்டமும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கான உகந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், சொந்த தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு எதிரிகளை உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான ஒரு காலகட்டமும் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு பிப்ரவரி மாத காலகட்டமானது உங்கள் ராசிநாதன் வலுப்பெற்று உட்காந்துருக்கனால வெகு நாட்களாக தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்பு உண்டு. குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பெற இருக்கனால கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க. வெகு நாட்களாக திருமணம் நபர்களுக்கு இந்த மாத காலத்தில் திடீர்னு திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத கண்குளிர பார்க்க முடியுது விடுங்க. அதே போல் ராகு பகவான் 9ஆம் இடத்துலையும் கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கனால இந்த நேர காலகட்டம்
காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வசிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகமானது உங்கள் வீட்டின் வாயில் கதவு தட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகின்றிருவீங்க. அதனால் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய நபர்களுக்கு, வெளிநாட்டுக்கான அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு கிளம்புறதுக்கு இந்த மாதம் ஒரு உன்னதமான மாதமாக இருக்கும். ஆனால் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி தொற்றுச்சு இல்லையா, நீங்கள் நான் சொல்கிறேன்றக்காக இந்த மாத காலத்தில் யோகம் இருக்குனாலும் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக போயிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு போனீங்கன்னா பல்லாண்டு காலம் அங்கே இருக்கணும். அதாவது குறைஞ்ச ஒரு 2-3 வருடமாக இருந்து நம்ம போய் சம்பாரிச்சிட்டா வரணுன்றீங்க. அந்தளவுக்கு யோகங்கள் பெறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா யோசிக்காமல் தள்ள வரங்க உங்களோட சுய ஜாதகத்தை நல்ல ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே கிளம்புறது நல்லா இருக்கும்ன்றீங்க. ஆனால் இந்த பிப்ரவரி மாதமானது வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் குடும்பத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்கள், வீடுமனை வாசல் இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடுமனை வாசல் வாங்கக்கூடிய அமைப்புகள், அரசாங்கத்தினால் ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள், சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்புகள், விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயமானது செழிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரமானது செழிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆனது ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்படையாது. இந்த பிப்ரவரி மாதமானது எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த மாதமாக இருந்துட்டுருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.